வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜாப் சர்ச். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க வரோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாம் எந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக புரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் வேலைவாய்ப்பு. செங்கல்பட்டு மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் ஒன்றிய தலைப்பில் காலியாக உள்ள பதிவறை எழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் காலி பணியிடத்தினை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ பதவியின் பெயர் பார்த்தலாம், அலுவலக உதவியாளர் எழுத்தர். காலியிடங்கள் அலுவலக உதவியாளருக்கு 1, எழுத்தருக்கு 1, டோட்டலாக 2. இதுக்கான சம்பளம் பார்த்தரலாம். அலுவலக உதவியாளருக்கு மாத சம்பளம் 15,700லேருந்து 50 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ எழுத்தருக்கு மாதத்துக்கு 15,900லேருந்து 50,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தரலாம். அலுவலக உதவியாளருக்கு அலுவலக உதவியாளர் பணியாளர்களுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எழுத்தருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ நீங்கள் 8th 10th படிச்சிருந்தாவே போதும், இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இதுக்கான வயது வரும் பார்த்தரலாம். குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது பொது பிரிவினராக இருந்தால் 32, பிசி எம்பிசிக்கு 34, எஸ்சி எஸ்டிக்கு 37. ஸோ தேர்வு செய்யும் முறை நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் பின்னர் அனுப்பி வைக்கப்படும். ஸோ விண்ணப்பிக்க ஆரம்பிக்க தேதி பார்த்தரலாம் 12/1/2024. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/2/2024. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முறை பார்த்தரலாம். இந்த பதவிக்கு தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பதிவிறக்கம் செய்யவும். அதை நன்கு படித்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகுதிகள் அனைத்தும் தங்களிடம் இருக்கின்றதா என்று உறுதி செய்து கொள்ளவும். பின்னர் விண்ணப்பத்தை எந்த தவறும் இல்லாமல் பூர்த்தி செய்யவும். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த பின்பு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல் அனைத்தும் சரியாக உள்ளதா என உறுதிப்படுத்திக் கொள்ளவும். பின்னர் விண்ணப்பத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பவும். ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், திருப்பூரூர். ஸோ லிங்க் பார்த்துருங்க, chengalpattu.nic.in. ஸோ நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் 8th 10th படிச்சிருந்தாவே போதும், ஒரு சூப்பரான ஜாப்பு. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி நான் பேசுகிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா வேர்டில் தான் கொடுத்துருக்கேன், ஸ்டார்டிங்கிலேருந்து பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி இருந்தால் இப்போவே அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்புறம் உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ கூட அமையும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.